அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு சேனல் வந்து நமக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு வந்துன்னா, நெறைய சேனல்ல என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க. என்னோட சேனல்ல மெயில் லேட்டா தான் வந்தது. அதனால தான் சரி அத வந்து கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ நம்மளோட சேனல்லயும் போடணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போடப் போறேன். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா, கெட்ட விஷயமா அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். நம்மளோட சேனலுக்கு பிரச்சனை வரும். சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரும். சேனல தூக்குவாங்க. வீடியோவ தூக்குவாங்க. இதெல்லாம் என்ன ரீசனுக்காக செய்ய போறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பரவால்ல. ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து புதுசா ஒரு 3 அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 விஷயங்கள். என்ன அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள வந்து டைட்டில்ல எழுதக்கூடாது. தேவையில்லாத தம்ப்லைன வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து த பொய் சொல்லக்கூடாது. சரிங்களா? முன்னாடி வந்து எப்படி தெரியுமா? இப்ப ஏமாத்துறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுது. எப்படின்னா, இப்போ நீங்க லைவ் போடுறீங்க. லைவ் போடும்போது வெளியில ஒரு கேவலமா, அசிங்கமான ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஆடியன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து குமியணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாம ஃபோட்டோலாம் எடிட்டிங் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம லைவ் போட்டுட்டு இருப்போம். சாதாரணமா தான் உள்ள உட்காந்து லைவ் போட்டுட்டு இருப்போம். அந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. டைட்டில் வந்து இப்ப நான் ஒரு வீடியோக்குள்ள இப்ப நான் இந்த வீடியோல என்ன பேசுறேன் அப்படின்னா, இப்ப சேனல் வந்து தூக்கிருவாங்க. வீடியோ வந்து டெலீட் பண்ணிருவாங்க அப்படின்னா, இது இந்த ரீசனுக்காக நான் சொல்றேன் அப்படிங்கிறது இதுல உள்ள விஷயம். இதெல்லாம் நான் வெளியில எழுதி வைக்கணுமே ஒழிய, இன்னைக்கே உங்க சேனல் போக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு கன்டென்ட்ட உள்ள வந்து நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவ டெலீட் பண்ணிருவாங்க யூடியூபே வந்து. அதனால வந்து மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட நம்ம வீடியோ பார்க்கறதுல வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள பொய் சொல்லி வைப்பாங்க தம்ப்லைன்ல. ஏன்னா வந்து அட்ராக்டிவா நான் சாக போறேன், நான் செத்துட்டேன். இப்படிலாம் வந்து நம்ம நான் அந்த ஓப்பனா நான் சொல்லி பேசுறேன். இதெல்லாம் வந்து சொல்லி நம்ம தம்ப்லைன்ல வச்சுட்டு உள்ள ஒரு விஷயமுமே இருக்காது. அந்த தம்ப்லைன பார்த்தா சில பேருக்கு வியூஸே போகும். ஆடியன்ஸ் வருவாங்க. அத பார்த்துட்டு உள்ள ஒண்ணும் உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்த உள்ள வச்சுட்டு, இந்த தம்ப்லைன்ல இருந்த எந்த விஷயமே உள்ள நடந்திருக்காம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வீடியோக்கு ஸ்ட்ரைக் வரும். அப்படி இல்லன்னா சேனலே வந்து வீடியோவ வந்து தூக்கிருவாங்க. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நீங்க உள்ள எந்த விஷயத்த சொல்ல போறீங்களோ, அத நீங்க எழுதி வைங்க அட்ராக்டிவா. அது மெயினு. இப்ப இன்னைக்கு வந்து நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்ப வீடியோ தூக்குறாங்க. நம்ம வீடியோக்கு ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அத நீங்க எழுதி வச்சீங்கன்னா, இப்ப நான் அந்த விஷயத்த பத்தி தான் உள்ள நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அத நீங்க எழுதி வைக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அதே மாரி தான் குக்கிங்கா இருந்தாலும் சரி, விளாக் வீடியோவா இருந்தாலும், டிராவல் வீடியோவா இருந்தாலும், எதா இருந்தாலும் பார்த்து வைங்க. நியூஸ் மாரி இப்ப வெளியில வந்து ஏகப்பட்டது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நியூஸ் மாரி ஜோடிச்சு தம்ப்லைன கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த மாரி சேனல்லாம் முன்னெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்ததுல உங்களுக்கு வியூஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். ஆனா இப்பலாம் அப்படி கிடையாது. இப்ப வந்து வீடியோவுக்கு பிரச்சனை, சேனலுக்கு பிரச்சனை, ஸ்ட்ரைக் குடுப்பாங்க, வார்னிங் குடுப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். இதனால நம்மளோட சேனல் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு வீடியோ அவங்களே யூடியூபே வந்து தூக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து அறிவிச்சுருவாங்க. அறிவிச்சு நம்ம அந்த தப்ப பண்ணும் பொழுது, அவங்க அத தூக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கமெண்டே கிடைக்காது. 1 மாசத்துக்கு அப்படி இல்லன்னா 3 மாசத்துக்கு ரெக்கமெண்ட் கிடைக்காது. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்லாம் வந்துச்சுன்னா 3 மாசத்துக்கு சேனல் வந்து அப்படியே ட்ராப் ஆயிரும். அதனால வியூஸ் போயிரும். மறுபடியும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சேனல. இதனால நீங்க கவனமா பார்த்து உங்களோட வீடியோல என்ன இருக்கோ அத மட்டும் சொல்லி தம்ப்லைன்ல வையுங்க. அத அட்ராக்டிவா நீங்க பேசுவீங்க. அது பிரச்சனையே கிடையாது. வீடியோல இல்லாத விஷயத்த தம்ப்லைன்லயோ, கீழ டைட்டில்லயே வந்து மெயினா எழுதவே எழுதாதீங்க. இது யூடியூப்ல வந்து இப்ப குடுத்துருக்காங்க ரூல்ஸு. இது புது வருஷத்துக்கான ரூல்ஸா? இல்ல இப்போ உள்ள ரூல்ஸா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நெறைய சேனல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க முன்னக்கூட்டி. ஆனா எல்லா சேனலுக்கும் நம்மளுக்கு மெயில் வரணும்ல. மெயில் வந்தா தானே நம்மளும் சொல்ல முடியும். அதனால அவங்க சேனலே நான் முன்னாடியே ஆல்ரெடி 1 வாரத்துக்கு முன்னக்கூட்டியிலேருந்து நான் அத பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோட சேனலுக்கும் மெயில் வந்திருக்கு. அதனால பார்த்து ஜாக்கிரதையா உங்களோட வீடியோவ போடுங்க. ஒரு சின்ன தப்பு பண்றதுனால நம்மளோட சேனல் ட்ராப் ஆகும்னா, கண்டிப்பா அது எவ்வளோ கஷ்டம். அதனால பார்த்து கவனமா செய்யுங்க ஒவ்வொரு வீடியோவும். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நம்ம சேனல் வீடியோ காப்பாத்துறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் உறவுகளே. பாய்.